நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் எப்படி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி கடைசி ஒரு வாரம் மட்டும் மற்ற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேமிலிக்குன்னு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கி கொடுத்தது. அதாவது நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ 1 வருஷமே இருக்கும். அப்போ வந்து அம்மாவுக்கு, அத்தைக்கு, என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தேன். என் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தேன். ஸோ அப்போ எடுத்த சாரீ அம்மா வந்து ஃபங்க்ஷனுக்கு நீ செலவு பண்ணாத, நாங்கள் அதையே வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு காட்டின சாரீ வந்து அம்மாவுக்கு எடுத்தது. அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டேன். அம்மாட்ட இருக்குது. இந்த சாரீ வந்து அத்தைக்கின் ஃபங்க்ஷனுக்குன்னு எடுத்தது. இது நான் எடுத்தது இல்லை, ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது. அவங்க வந்து நூல் சேலை தான் கட்டுவாங்க. ஸோ பிளைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த சாரீ தான் அத்தைக்கு வந்து நான் எடுத்து கொடுத்தது. ரொம்பவே பட்ஜெட்டில் எடுத்தது தாங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இதுக்கு அந்த அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சுது. ரஃப் யூஸ்க்கெல்லாம் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் பிளைன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து என் தங்கச்சியோட சாரீ. இது வந்து ஒரு டார்க் நேவிக்கு டார்க் மரூன் வர மாதிரி இருந்தது. பார்டர் ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது. ஸோ வந்து நான் எல்போ ஸ்லீவ் பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆனால் மேடமுக்கு சரியான கோவம். எல்லாருக்கும் எவ்வளோ அழகாக பண்ணித்தர, எனக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவசரமாக அந்த ஆரி ஒர்க் லேஸ்லாம் கிடைக்குதுல, அதை வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஓரளவு கிராண்டாக மாற்றிட்டேன். பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லைங்க, ஆனால் லாஸ்ட் 1 வீக் மட்டும்தான் ஆஃப் எடுத்திருந்தேன். இன்னும் அவ்வளோ ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து எனக்கு பெருசாக ஒர்க் பண்ண முடியலை. அதனால தான் சிம்பிளாக பண்ணிட்டேன். இந்த சாரீ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்குன்னு எடுத்தது. அதாவது நான் வச்சுக்கிட்டேன், அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு நைட் கட்டுறதுக்கு.